Hi friends, welcome back to Sanskrit View. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கிற ஒரு வேர்டை எப்படி பிரிக்கலான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஓகே, இந்த டேபிள் தான் வந்து நம்மளோட இந்த வீடியோக்கான சாம்பிள் டேபிள். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பர்டிகுலர் ஃபீல்டு கேண்டிடேட் நேம்லேருந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் எப்படி எடுக்க போகிறோன்னா, யூஸிங் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் கால்ட் ஃபைண்ட், ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதில் வந்து நம்ம இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபர்ஸ்ட் நேம் எடுக்க போகிறேன்றதை சொல்கிறேன். ஈக்குவல் டு, ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்கிறனால என்னை பொறுத்த நான் ரைட்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணாதான், ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் எடுத்தால் தான் என்னோட அந்த நேமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்காக என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ரைட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்டில் வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெக்ஸ்ட் அண்ட் இன்னொரு வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாம்ஸ் கிரிட், அதுதான் வந்து கரெக்டான நேமு, அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நேம். ஸோ இப்போ எனக்கு வந்து சாம்ஸ் மட்டும் எடுக்க போகிறேன். அதுக்கான கேரக்டர் வந்து 4, SAMS. ஸோ 4 கேரக்டர்ஸ் நான் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அந்த 4ன்ற நம்பரை நான் இங்கே எப்படியாச்சும் கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் வந்து இப்போது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நான் கமா கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4ன்றது எப்படி கொண்டு வரலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இதில் இந்த வேர்டில் இருக்கிற காமனான ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் இதில் காமனான வேர்டு வந்து கமா இல்லைனா ஸ்பேஸ். ஓகே, நான் ஸ்பேஸ் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்பேஸை ஃபைன் பண்ணுவோம். அந்த ஸ்பேஸ் எங்கே இருக்குன்றதை நான் ஃபைன் பண்ணி, எக்ஸாம்பிள் அது 5th பிளேஸில் இருக்கா இல்லை 6th பிளேஸில் இருக்கான்னு நான் ஃபைன் பண்ணி என்னோடய ஓவரால் டெக்ஸ்ட்டோட மைனஸ் பண்ணி நான் வந்து சாம்ன்ற ஒரு வேர்டு எடுக்க போகிறேன். சரி, ஓகே, ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த்தோட எந்த டெக்ஸ்ட்டோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் தான். ஸோ நான் வந்து A2 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்பேஸ்ன்ற ஒரு வேர்டை ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபைண்டுன்னு சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து ஃபைண்ட். நீங்கள் இதில் வந்து சர்ச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மோரோலஸ் சேம் தான். ஸோ என்ன பண்ண ஃபைண்ட். ஸோ ஃபைண்டில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, அண்ட் எந்த வேர்ட்லேருந்து எந்த டெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றது தான் இந்த 3 பேராமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த வேர்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேஸ், கமா, எந்த டெக்ஸ்ட். ஸோ A2குள்ளே தானே. ஸோ A2 தான் நம்மளோட பேரண்ட் வேர்ட். ஸோ நான் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கமா அண்ட் கமா, ஸ்டார்டிங் நம்பர் வந்து நீங்கள் இட்ஸ் ஆப்ஷனல் தான். நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள் Gலேருந்து ஸ்டார்ட் ஆகும். GR அப்படியே சர்ச் பண்ணிட்டே வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம் 1. இது ஆப்ஷனல்ன்றதுனால எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக 1னே கன்சிடர் பண்ணிக்கணும். ஈவன் தோ நீங்கள் 1 கொடுக்கலனாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு எடுத்துக்கும். ஸோ ப்ராக்கெட் கொடுத்து அண்ட் ரைட் ஃபார்முலாவை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ட்ரு பண்ணேன்னா இப்போ எனக்கு சாம்ஸ்ன்றது எனக்கு அவுட்புட்டாக வந்துடுச்சு. சேம் வே நான் கண்ட்ரோல் டவுன் கொடுத்த லாஸ்ட்டுக்கு போகிறேன். கண்ட்ரோல் D, அதாவது கண்ட்ரோல் Dனா ஃபில் டவுனுன்னுவாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவை லாஸ்ட் செல் வரை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் இப்போது கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் நேம் கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ்ட் நேம் வந்து ஸ்டார்டிங் வேர்டாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, கொஞ்சம் ஈஸி தான். சின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நேமே கொண்டு வந்ததுனால லாஸ்ட் நேம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க போகுது. சரி, ஓகே, லெட் ஸ்டார்ட். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வரதுனால லெட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு லெஃப்ட். ஸோ போன ஃபார்மில் நம்ம ரைட் யூஸ் பண்ணியிருந்தோம், இந்த ஃபார்மில் நம்ம லெஃப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இது கமா. இந்த டைம் வந்து நம்ம ஓவரால் லென்த் எடுத்து மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணலான்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து கமான்ற ஒரு வேர்டை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ கமா பார்த்தீங்கன்னா அதில் 5th பிளேஸில் இருக்குது அண்ட் எனக்கு வந்து 4 லெட்டர்ஸ் வேணும். ஸோ நான் 5ன்றதை கண்டுபிடிச்சி -1 பண்ணேன்னா எனக்கு கிரிட்ன்ற ஒரு வேர்டு வந்துடும். ஓகேவா? லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். அண்ட் ஓகே, ஃபைன் பண்ணுறேன். அது இந்த சேம் வே என்ன வேர்ட் கண்டுபிடிக்க போகிறேன், கமா, எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே A2, என்னோடய ஸ்டார்டிங் இது வந்து 1. ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட், ஃபைண்டோட க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் இப்போ லெஃப்டோட க்ளோஸ் ப்ராக்கெட் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு வந்து கிரிட் கம்மா வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொன்னேன்னா 6th பிளேஸில் இருக்கிறதுனால எனக்கு கம்மாவோட சேர்த்து வருது. ஓகேவா?
ஸோ அந்த கம்மா போக வைக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு வேர்டை நான் மைனஸ் பண்ண அவ்வளோதான். ஸோ ஒரு வேர்டு நான் மைனஸ் பண்ணுறேன் இங்கே -1. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் நேமாக வந்துருச்சு. ஸோ எனக்கு சாம்ஸ்கிரிட்ன்றது ஒரு வேர்டு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமாக நம்ம பிரித்து தனியாக எடுத்துட்டோம். இந்த சேம் வே கண்ட்ரோல் டவுன் நெக்ஸ்ட் செல் அண்ட் கண்ட்ரோல் டி ஃபில் டவுன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் பிரித்தாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி ஸ்மார்ட் ஃபில் யூஸ் பண்ணி பண்ணலாம் அண்ட் அகெயின் எப்படி நம்ம சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணி ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டாவது அப்ஜெக்டிவ் ஸ்மார்ட் ஃபில் யூஸ் பண்ணி. ஸோ இவ்வளோ ஓகேப்பா, எனக்கு இவ்வளோ ஃபார்முலாஸ்லாம் போட்டு என்னால் எடுக்க முடியாது. ஸோ லேட்டஸ்ட் எக்ஸல் வெர்ஷன்ஸில் வந்து அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபில்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி நம்ம எப்படி எடுக்கலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேம் எங்கே இருக்குது, செகண்ட் பார்ட்டில் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் டைப் தட் நேம், அந்த நேம் அப்படியே டைப் பண்ணுங்கள், சாம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக வந்து டீலிமிட் பண்ணி உங்களுக்கான வேர்டை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ கண்ட்ரோல் இ தான் இதோட ஷார்ட்கட். இந்த சேம் வே கிரிட் என்டர் அண்ட் கண்ட்ரோல் இ. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் நேமும் எடுத்தாச்சு வித்தின் 30 seconds. ஸோ கூலில் ஸோ கண்ட்ரோல் இ மறந்துடாதீங்க, விச் இஸ் கால் ஸ்மார்ட் ஃபில். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் அப்ஜெக்டிவும் முடிஞ்சிருச்சு. ஸோ லெட்ஸ் ஹைலைட் தட், அகெயின் எல்லோ போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து தேர்ட் ஆப்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், விச் இஸ் செகண்ட் நேம் டாட் ஃபர்ஸ்ட் நேம் @abc.com. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக வந்து we can concatenate ரைட் செகண்ட் நேம் அண்ட் ஒரு டாட் யூஸ் பண்ணி we can create a இமெயில் அட்ரஸ் யூஸிங் AND ஃபங்க்ஷன். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோன்னா சப்ஸ்டியூட்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் என்ன பண்ண போகிறேன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை அதை வந்து நமக்கு சொல்ல போகிற புது டெக்ஸ்ட்டால் மாற்றி வச்சிரும். ஸோ ஏற்கனவே எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கம்மா ஸ்பேஸை வந்து டாட்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டால் மாற்ற போகிறோம். இதில் அகெயின் வந்து 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் டெக்ஸ்ட்டு, நம்ம என்ன டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறோம், புது டெக்ஸ்ட் என்ன வைக்க போகிறோம், அண்ட் இந்த சேம் வே இன்ஸ்டன்ஸ் நம்பர், ஸோ ஸ்டார்டிங் நம்பர் அதுவுமே ஆப்ஷனல் தான். எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக அதை 1 கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இந்த சேம் வே டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா ஓல்டு டெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு கமா ஸ்பேஸ் கமா நியூ டெக்ஸ்ட் என்னவா வேணும் நம்மளுக்கு டாட் கமா 1. ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், அண்ட் ஆர் கன்காட்டினேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து @abc.comன்றது ஒரு காமன் வேர்ட். ஸோ நான் அந்த வேர்டு கொண்டு வர போகிறேன். எப்பயுமே டெக்ஸ்ட்ன்றதுனால டபுள் கோட்ஸில் தான் யூஸ் பண்ணோம். abc.com சாரி @ ஓகே. ஸோ நான் என்டர் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கமா ஸ்பேஸுக்கு பதில் டாட் ரீப்ளேஸ் ஆகி அண்ட் @abc.comன்ற ஒரு வேர்டு நம்மளுக்கு வந்திருக்கு. சேம் வே கண்ட்ரோல் எண்ட் அண்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் ஆகிடுது. ஸோ நம்மளோட தேர்ட் அப்ஜெக்டிவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைன் டியூன் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ நான் இன்னொரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனும் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒன்று மேலே ஈக்குவல் டு லோவர் LOW லோவர் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நான் க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக லோவர் ஆகிடும். அண்ட் இந்த சேமே நான் இதை டபுள் ஹிட் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோ ஃபில் ஆகிடும் எண்டு வரையும். ஆர்எல்ஸ் ஈவன் கண்ட்ரோல் டி கூட கொடுக்கலாம் நீங்கள். ஸோ நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் இமெயில் அட்ரஸ் கிடச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சம் ஆஃப் த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேம் வே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.